டிக்டேட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்டேட்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் டிக்டேட். ஓகே, யூஸ்வலாக நீங்கள் ப்ரெசன்டேஷனில் எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, டைப் பண்ணுவீங்களே, ஏதோ ஒரு கான்டென்ட் இல்லை டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை கூட டைப் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்பீக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டைப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு டிக்டேட். இதை தான் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மைக்ரோஃபோன் தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஓகே, ஸோ இந்த பவர் பாயிண்டில் டிக்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது அப்படின்னா another மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணி அதை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, dictate missing in PowerPoint. okay, so dictate option யூஸ்வலாக PowerPointல எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுவில். ஸோ இங்கே ஹோம் மெனுவில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ another way யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிக்டேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கீழே உள்ளது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் பார். இந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ டச் கீபோர்ட் பட்டன் காமிக்குது இல்லைங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பட்டன் வரும், வேண்டானா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டேட்டஸ் பாரில் அது பின் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டச் கீபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம டிக்டேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா வேர்ட் ஆர்ட் மூலமாகவும் பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா லே அவுட்டில் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மேலே உள்ளதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் டைப் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு நான் ஸ்பீக் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல அது என்ன பண்ணும், டிக்டேட் பண்ணும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ கர்சர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டச் கீபோர்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது டிக்டேட் பண்ணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேச போகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஹலோ, how are you? This is from Suhasini. I hope you are all fine. Today we are going to talk about how to dictate missing in PowerPoint. If you talk about like this, it will automatically dictate what you said. So இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீக் பண்ண என்ன வேர்ட் நீங்கள் ஸ்பீக் பண்ணுறீங்களோ கரெக்டான ப்ரொனன்சியேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கும், அதில் அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட். ஸோ மிஸ்ஸிங் ஆனதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டச் கீபோர்டு மூலமாக மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் இருக்கணும். ஸோ அப்போ தான் இதுக்கு வந்து கனெக்டிவ் இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது அப்டேட் ஆகாது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளஸ் மைக்ரோஃபோன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை டிக்டேட் பண்ண முடியும். ஓகே.